ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் மார்க் டெஸ்ட் 13. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் செட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ தான் ஜிடிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ நீங்கள் ரெகுலராக கொஷின்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 13லேருந்து 14 நிமிஷத்துல ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோ டைம் கூட எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 12 நிமிஷத்துல கூட நீங்க சால்வ் பண்ணலாம். இப்ப நம்ம டைரக்ட்டா கொஸ்டின சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம் ஃபைட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்ல ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம கொஸ்டின சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? சூப்பர். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பியோட கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ பியோட கோட்னா பி எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். இங்கே பார்ட்டில் தான் பி இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பார்ட்டில் தான் பி இருக்குன்ட்டு. தென் இங்கே ரேட்டில் பாருங்க RATE. ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த இதில் வந்து பி இல்லை, பட் அதர் 3 லெட்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PART பார்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா RATE. இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், TT காமனாக இருக்குது, AA காமனாக இருக்குது, RR காமனாக இருக்குது. ஸோ இங்கே ரிமைனிங் இருக்குது இந்த P மட்டும்தான் பார்ட்டில். இந்த சேமே இங்கே நம்பர்ஸை கூட பாருங்கள். நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 காமனாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ம் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அண்ட் 3யும் காமனாக இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ரிமைனிங் இருக்குது 2 மட்டும்தான். ஸோ 2 வந்து தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சராக இருக்க முடியும். அப்போது எங்கே 2 இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரெகுலராக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க எஸ்எஸ்சியில். ஈவன் ரயில்வேஸ்லேயும் இந்த கொஷின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. இதில் வந்து நீங்கள் தப்பு பண்ண வேண்டிய ஒரு சான்ஸுமே இருக்காது. நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஷினை ரீட் பண்ணுங்கள். எந்த லெட்டருக்கான கோடு கேட்குறாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் கேட்குறாங்கன்னா இப்போ ரெண்டுத்துலையும் காமனாக ஆர் இருக்கான்னு பாருங்கள். இல்லை எதுனா ஒன்றுக்கு மட்டும் தான் ஆர் இருக்கானா, இப்போ மற்ற எல்லா நம்பரையும் எலிமினேட் பண்ணி ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வெரி ஈஸி கொஷின். தென் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். இதுலேயும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சேம் தான், அதே மாடல் தான், பட் இங்கே வந்து வேர்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ I ate பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஷின் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? காலை உணவு, அதோட வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டுத்துலையும் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கான்னு பாருங்கள். எஸ், இங்கே பாருங்கள் I ate பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கோடில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்துலையும் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. அப்போ ரெண்டுத்துலையும் எந்த காமனான கோட் ரிப்பீட் ஆயிருக்குன்னு செக் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது HK வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன், 4th ஆப்ஷனாக தான் இருக்குது. 100% சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி சிம்பிள் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நவ் வி மூவ் டு தேர்ட் கொஷின். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இந்த தேர்ட் கொஷினில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட்டு சயின்ஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸுக்கு இன்ட்டு போட சொல்கிறாங்க, அண்டு வேறு என்னப்பா மைனஸுக்கு டிவைட் சிம்பிள் போட சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணலாமா? ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 50 எஸ் வெயிட் 51 இருக்குது. இன்ட்டுக்கு பதிலாக என்னப்பா போடணும்? 51 இருக்குது. எஸ், ஃபஸ்ட்டு டிவைட் சிம்பிள் இருக்குல்ல, டிவைடுக்கு பதிலாக மைனஸ் போட்டுப்போம். தென் 6, ப்ளஸுக்கு பதிலாக என்ன போட சொல்கிறாங்க? இன்ட்டு போட சொல்கிறாங்க. 9, இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு 84, மைனஸுக்கு பதிலாக டிவைட் சிம்பிள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டிவைட் சிம்பிள் கேன்சல் பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? 2 வருது, 1 வருது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வரும்? 54 வரும். ஸோ இதுக்கு ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு -3 இருக்கும். அந்த -3 வந்து இதில் கேன்சல் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் ஆப்வியஸாக நம்மளுக்கு 18 தான் கிடைக்குது. ஸோ 18 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். இதில் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட்டு சிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சிக்கான ஆப்போசிட் லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினில் வந்து 2 டைஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ ரெண்டுத்துலையும் எதனா ஒரு லெட்டர் வந்து கண்டிப்பாக காமனாக இருக்கும். ஸோ அந்த காமனான லெட்டருக்கு மட்டும் ஃபஸ்ட் டைஸ் எடுத்துக்கங்க.
அதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. எஃப் கிளாக் வைஸில் ஓகேங்களா, டி இ ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் டைஸ் எடுத்துங்க, அதுலேயும் காமனாக லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிளாக் வைஸில். ஸோ அப்படி பார்க்கும்போது எஃப் வருது, பி வருது, ஏ வருது ஓகேங்களா. ஸோ விடஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னா இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அதேமாரி பார்த்தீங்கன்னா பியும் டியும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ எஃப்பும் வேறு என்ன லெட்டர் மிஸ் ஆகிருக்கு, மிஸ் ஆன லெட்டர் பார்த்தீங்கன்னா சி தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு. சியும் தான் ஆப்போசிட்டாக இருந்திருக்கணும் ஓகேங்களா ஆக்சுவலி. பட் இங்கே வந்து 2 வாட்டி நம்மளுக்கு எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக சியாக தான் இருக்கும். ஸோ அப்போது எஃப்க்கான ஆப்போசிட் லெட்டர் வந்து சி ஓகேங்களா. விச் மீன்ஸ் நம்ம கொஸ்டினில் கேட்டுக்கிறது சி, அப்போது ஆப்போசிட் என்ன எஃப்பாக தான் இருக்கும். அப்போ எஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 ஓகேங்களா. சூப்பர், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். அண்டு 5th கொஸ்டின், இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கும், நத்திங் டு வரி. ஸோ சால்வ் பண்ணலாமா? டேரெக்டாக ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் எல்லா ஆப்ஷனும் பாருங்கள், எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து சேமாக இல்லை, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இலேருந்து ஐ வந்திருக்கு, ஈக்கும் ஐக்கும் என்னப்பா +4 பண்ணுறாங்களா? எஸ், ஆப்வியஸாக +4 தான் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஐலேருந்து எம் பாருங்கள், ஐ இஸ் 9, எம் இஸ் 13, ஸோ +4 தான் பண்ணியிருக்காங்க. தென் டேரெக்டாக கியூ வந்துடலாம், கியூலேருந்து +4 பண்ணுங்கள், நம்ம 21 வரும். 21 இஸ் நத்திங் பட் யூ. ஸோ நம்மளுக்கு யூவில் தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. தென் செகண்ட் லெட்டர் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் 2த்துலேயும் நம்மளுக்கு ஏ தான் இருக்குது. அதனால் நம்ம தேர்ட் லெட்டர் டேரெக்டாக செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும் ஈஸியாக. தென் கேலேருந்து ஜே வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், கேக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள், -1 பண்ணுறாங்க. தென் ஜேலேருந்து ஐக்கு -1, ஐலேருந்து ஹெச்சுக்கு -1. ஸோ ஹெச் இஸ் நத்திங் பட் 8, -1 பண்ணுங்கள், வி கெட் 7. ஸோ 7 இஸ் வாட், ஜியை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டர் ஜி வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க ஃபிட்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5 ஓகேங்களா. வெரி 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 ஈஸி கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர். இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருமா? லெட்ஸ் see the portions of how many letters will be remain unchanged. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை ஓகேங்களா, unchanged. If each of the letters in the word activity is arranged in reverse alphabetical order ஓகேங்களா, ரிவர்ஸ் alphabetical order எது சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான வார்த்தை தான். ஆக்டிவிட்டி என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆங்கில அகர வரிசையின் தலைகீனா அதை ரிவர்ஸில் வரிசையில் வரிசைப்படுத்தினால் எத்தனை எழுத்துக்கள் நிலை மாறாமல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவிட்டியை எழுதிப்போம் ஓகேங்களா. ஸோ அப்படி எழுதும் போது ஏ சி டி ஐ வி ஐ டிஒய் ஓகேங்களா. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். ஸோ அப்படி ரிவர்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன ஃபைட்டர்ஸ் வரும், ஒய் தான் அதிகப்படியான வரது சான்சஸ் இருக்குது. ஒய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டி தான் இருக்குது, அப்போ நம்ம டீயை 2 டைம் எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன போடலாம், சாரி டீக்கு முன்னாடி வி இருக்குல்ல, எஸ் ஓ மை காட் அதை மறந்துட்டேன். ஓகே வி போட்டாச்சு. தென் டி டபுள் டைம் வரும். தென் வேறு என்னப்பா இருக்குது, ஐ தான் இருக்கா, ஐக்கு முன்னாடி வேறு எதனா வரதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ இப்போ 2 வாட்டி ஐ வந்திருக்கு, சிஏ ஓகேங்களா. ஸோ எல்லா லெட்டர்ஸும் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போது எத்தனை லெட்டர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். இங்கே பாருங்கள் மேட்ச் ஆகலை ஓகேங்களா. தென் வேறு என்னென்னலாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், இதுவும் ஆகலை. பட் இங்கே பாருங்கள் மேட்ச் ஆகிருக்கு ஓகேங்களா, பார்த்தாலே தெரியும். இது வந்து ஐ ஃபைட்டர்ஸ், ஐக்கும் டி கொடுத்துருக்காங்க, மேட்ச் ஆகலை. இங்கேயும் மேட்ச் ஆகலை, பட் இங்கே வந்து மேட்ச் ஆகிருக்கு ஓகேங்களா. தென் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ 2 லெட்டர்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு ஃபைட்டர்ஸ், கரெக்டான பேரு. ஸோ நம்மளுக்கு 2 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6 ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 7th கொஸ்டின். ஸோ வென் டயக்ராம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோமா? ஓகே, டைகரு, மங்கி, அனிமல்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும், டைகரும் மங்கியும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அனிமல்ஸ் தான். பிகாஸ் அனிமலுக்குள்ளே தான் டைகரும் வரணும், மங்கியும் வரணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த டயக்ராம் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு எது இருக்குன்னா 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைகரும் ஒரு அனிமல் தான், மங்கியும் ஒரு அனிமல் தான். ஸோ அப்போ டைகருக்கும் மங்கிக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை ஓகேங்களா. ஆனால் ரெண்டுமே அனிமலுக்குள்ளே தான் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமல்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டைகரு, இது வந்து பார்த்தீங்கன்னா மங்கி ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 will be the right answer for question number 7. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 8th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த எக்ஸ் சிம்பிள் இருக்குல்ல ஓகேங்களா, அதான் இந்த டயக்ராம் பற்றி பேசுகிறாங்க.
இந்த டயக்ராம் வந்து எக்ஸாக்டாக ரொட்டேஷன்லாம் எதுவும் பண்ணாமல், ஓகேங்களா, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம், ஓகேங்களா. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொட்டேஷன் வில் பி அலோடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ரொட்டேஷன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து வெரி சிம்பிளாக நார்மல் கொஸ்டின், 10th லெவல் கொஸ்டின் தான். ஆனால் ரொட்டேஷன் பண்ணாமல் இந்த டயக்ராம் வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ண முடியும். அது எந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரா மாதிரி எந்த ஆப்ஷனில் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் வரதுக்கு சுத்தமாக சான்ஸ் இல்லை. பிகாஸ் எல்லாமே பாருங்கள் கோடாக இருக்குது. அப்போ நம்ம இதை இப்போ எலிமினேட் பண்ணிடலாம். தென் இந்த தேர்ட் ஆப்ஷனையும் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் எங்கேயுமே வரல. அதனால் இதையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இதுலேயும் பாருங்கள் ஜஸ்ட் ட்ரையாங்கல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். தென் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சாய்ஸே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். பிகாஸ் அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் எல்லா ஆப்ஷனும் தப்பாக இருக்குது. அது மட்டும் தான் கரெக்டாக இருக்கணும் 100% நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னாலும் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ வெயிட், யா கலர் சேஞ்ச் பண்ணிப்போமா? ஓகே, இந்த டயக்ராம் அப்படியே வந்திருக்கா. தென் 2 கோடு. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது ஃபைட்டர்ஸ் 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஓகேங்களா. பட் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். தட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது கியூலேருந்து பிக்கு பார்க்கலாம். ஸோ கியூக்கும் பிக்கும் என்ன ஃபைட்டர்ஸ் ரிலேஷன் இருக்குது? -1 பண்ணுறாங்க. தென் பிக்கும் ஜெட்டுக்கும் பாருங்கள் -2 பண்ணுறாங்க. நோ -2, யா -2 தான் பண்ணுறாங்க, கரெக்ட். தென் என்னுக்கும் எல்லுக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் -2 பண்ணுறாங்க. பிக்கும் என்னுக்கும் பாருங்கள் -2 பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் பிரவீன் இன்னும் அத்த லெட்டர் நீ செக் பண்ணவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் மற்ற ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர்லேயே எல்லாமே சேமாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டருக்கு வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் மற்றதெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. வேற இப்போ நீங்கள் 4 ஆப்ஷனும் செக் பண்ணுறீங்க. 4 ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து செகண்ட் லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லாஜிக் இருக்குது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் -2 மட்டும் தான் பண்ணியிருக்காங்க 4 ஆப்ஷன்லையும். அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் செகண்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும். அப்படி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இந்த கொஸ்டினில் இந்த மெத்தடில் இல்லை, ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 10th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஓகே, என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்டு லெட்டர்ஸும் வந்திருக்கு. சூப்பர். ஸோ நம்பர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? பண்ணுவோம். ஸோ கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே 6 கொடுத்துருக்காங்க, இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் 5 மைனஸ் பண்ணியிருப்பாங்க 100%, ஓகேங்களா. அதுதான் அங்கே லாஜிக்காக இருக்க முடியும். தென் நெக்ஸ்ட்டும் பாருங்கள் 8 கொடுத்துருக்காங்க அண்டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 5 தான் மைனஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். JL 16. ஸோ 16லேருந்து -5 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், வி கெட் 11. ஸோ 11 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள்? 4th ஆப்ஷன் இருக்குது அண்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி இது ரெண்டுத்துல தான் ஆன்சர் நம்மளுக்கு 100% தெரியுது. ஸோ இங்கேயும் இதுலேயும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து M தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து செக் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ நாட் செக். ஓகே, தென் செகண்ட் லெட்டர் மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ செகண்ட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே M வரலாம், J வரலாம் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரிலேஷன் பார்த்துலாம். ஸோ Tலேருந்து Rக்கு பாருங்கள் -2 பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சேம் வே Nலேருந்து Lக்கும் பாருங்கள் -2 தான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே L இருக்குது. ஸோ இப்போ Lலேருந்து -2 பண்ணுங்கள், வி கெட் J, ஓகேங்களா. ஸோ இப்போ J வர மாதிரி செகண்ட் லெட்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எந்த ஆப்ஷனில் இருக்குது? செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஆன்சர் யார் வேணால் கொண்டு வரலாம், அது மேட்ரு கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் வந்து எவ்வளோ குயிக்காக பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஆன்சர் கொண்டு வரீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அனாலஜி கொஸ்டின் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பிகாஸ் அந்த லாஜிக் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 1 நிமிஷம் ஆகலாம், சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக தேவைப்படுதுல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து 10 செகண்டில் சால்வ் பண்ணலாம், இல்லைனா ஒரு 8 செகண்டில் சால்வ் பண்ணலாம் நீங்கள் ப்ரோவாக இருந்தீங்கன்னா. ஸோ அப்போ இந்த செகண்ட்ஸில் நீங்கள் சேவ் பண்ணினா அந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண, ஓகேங்களா. சூப்பர். இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? லெட்ஸ் see it.
ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டரே பார்ப்போம். பிகாஸ் இங்கே எல்லா லெட்டர்ஸுமே வேறு வேறு தான் இருக்குது. ஜி மட்டும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ செக் பண்ணிடலாம். யூலேருந்து எக்ஸு கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். யூக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள், +3 பண்ணுறாங்க. ஓகேங்களா? கரெக்டு தான். தென் எஸ்லேருந்து வி கொடுத்துருக்காங்க. அகெயின் எஸ்லேருந்து விக்கும் +3 தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கொஷின் வந்துடலாம். ஐ இருக்குது, எம்ஓஎஸ். ஸோ ஐலேருந்து +3 பண்ணுங்க. ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ +3 பண்ணிங்கன்னா 12 வரும். எல் தான் அதை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ எல் வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின்லாம் சால்வ் பண்ண உங்களுக்கு 10 செகண்ட் கூட ஆகாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டரே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் கிடைச்சிருது. ஸோ என்ன சொல்கிறது, டைம் ரொம்ப மிச்சமாகுதுல. இந்த டைம் வந்து நீங்கள் கஷ்டமான கொஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடுவான்னு பார்த்துருமா ஃபைட்டர்ஸ்? லெட்ஸ் see it. ஸோ கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது நம்பர்ஸ்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அடிஷனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். என்ன வந்து +3 பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் +5 பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் +7. எஸ் +7 பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் +9. தென் ஆப்வியஸாக வந்து நெக்ஸ்ட் 11 தான் பண்ணி ஆகணும். அப்போ 591 இருக்குது. வி ஆட் 11. ஸோ ஆட் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். என்ன வருது? இங்கே 2 வருது, இங்கே ஒரு 1 வரும். தென் 1 6. ஸோ 612 வந்திருக்கு. 612 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 61 சாரி, இங்கே 0 தானே வரணும். ஏன் நான் 1 போட்டேன்? ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணுற 2 இருக்குது. தென் 9 1 ஆட் பண்ணால் 10 தானே வரணும். எஸ், ஸோ 602 சாரி. ஸோ 602 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுமா? கொஸ்டின் தான் பார்க்க பெருசாக இருக்கும், பட் வெரி வெரி ஈஸி டு சால்வ். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, ABCDEF அண்ட் G ஆர் சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள். ஓகேங்களா? சர்க்குலர் டேபிள் அண்டு ஃபேஸிங் த சென்டர், பட் நாட் லெஸ் இன் த சேம் ஆர்டர். ஓகேங்க, சர்க்குலர் டேபிள் சொல்லிட்டாங்க. எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ணிங்க? 2 4 6 7 பேர். ஸோ அப்போ 7 பேர் வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணி ஆகணும்ல. ஸோ அதையும் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் கொஷின். ஓகே, இப்போ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிப்போமா? லெட் சி த பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துடலாம். அண்ட் B sits a third to the right of E. B sits a third to the right of E. ஸோ இங்கே இப்போ E போட்டால் third to the right of Eன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறது? இது வந்து 1 2 3. இங்கே தான் வந்து என்ன சொல்கிறது? பியை போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ B is the third to the right of E போட்டாச்சு. தென் ஈயை பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். E is the second to the left of G. E வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜின்னு சொல்கிறாங்க. E வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. அப்போது வந்து G எங்கே போடலாம்? இங்கே போட்டால் கரெக்டாக இருக்குமா? எஸ். ஸோ அப்போ இங்கே G போட்டிங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஜிக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷன் வரும். ஸோ அப்போ அந்த டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு E இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பாயிண்ட் நம்ம கரெக்டாக போட்டோம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜியை பற்றி பேசுகிறாங்க. G இஸ் த இமிடியேட் ரைட் ஆஃப் F. G வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் Fன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் F இங்கே போட்டால் தான் இமிடியேட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா G வர மாதிரி போட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம போட்டாச்சு. தென் G இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் E. ஸோ அது கரெக்ட், ஆல்ரெடி கரெக்டாக அது மேட்ச் ஆகிடுச்சு. அது எந்த பிரச்சனையும் இல்லை. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். A sits to the immediate right of B. A sits immediate right of B. And C sits immediate left of E. Okay. Then how many people sit between D and B? Remaining இருக்குது D தான். D and B when counted left of D. Left of D தான் கேட்டிருக்காங்க. How many people sit between D and B when counted left of D? ஸோ லெஃப்ட் ஆஃப் டியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒருத்தர் தான் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, ஏ மட்டும்தான் இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம் ஃபைட்டர்ஸ். தமிழில் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சால்வ் இட். ஓகே, ஸோ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துக்கலான்னு பார்த்துருவோமா? லெட்ஸ் ரீட் த பாயிண்ட். பி என்பவர் ஈக்கு வலது புறத்தில் 3வதாக உள்ளார். பி என்பவர் ஈக்கு வலது புறத்தில் 3வது. அப்போ இங்கே தான் பி போட்டாச்சு. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இ என்பவர் ஜிக்கு இடது புறத்தில் 2வதாக உள்ளார். இ என்பவர் ஜிக்கு இடது புறத்தில், அப்போ ஜிக்கு இடது புறத்தில் இங்கே தான் ஜி போட்டணும். இடது புறத்தில் 2வதாக உள்ளார். அதையும் போட்டாச்சு. தென் வேறு என்ன பாயிண்ட் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க?
ஜி என்பவர் எஃப்க்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். எஃப்க்கு உடனடியாக வலதுபுறத்தில் ஜி இருக்கிறார். அதுவும் போட்டாச்சு. தென் ஜி என்பவர் ஈக்கு உடனடியாக பக்கத்தில் இல்லை. கரெக்டாக தான் இருக்கு ஆல்ரெடி அது. தென் ஏ என்பவர் பிக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஏ என்பவர் பிக்கு உடனடியாக வலதுபுறத்தில். ஓகே, இங்கே தான் வராரு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சி என்பவர் ஈக்கு உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். அதையும் போட்டாச்சு. தென் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது டி தான். ஸோ அப்போ டியும் போட்டுடலாம். டியின் இடதுபுறத்தில் இடதுபுறம் தானே ஐயா, இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது. ஸோ டிக்கு இடதுபுறம்னா இந்த சைடு தான். எண்ணும்போது டி மற்றும் பிக்கு இடையே எத்தனை பேர் உள்ளனர்? டிக்கும் பிக்கும் நடுவில் ஒருத்தர் ஏ மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருமா ஃபைட்டர்ஸ்? நத்திங் டு வரி. ஓகே, ஸோ 6 பீப்புள்னு சொல்லிட்டாங்களே. அப்போ 1 2 3 3 லைன் போட்டுப்போம். 6 பீப்புள் வர மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் டி. ஸோ இப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் டின்னு சொல்கிறாங்க. டிக்கு இமிடியேட் ரைட்டில் எஸ் இருக்காரு. ஓகேங்களா? தென் இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. ஸோ கியூ இ பற்றி நம்மளுக்கு இன்னும் தெரியல, அதனால் அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கியூ சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. கியூ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. அப்போ கியூ இங்கே வருது, இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி, அதை போட்டாச்சு. தென் அதுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். இ பற்றி இ இஸ் த செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. இப்போ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூனா அப்போ இங்கே தான் இ போட்டாகணும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். தென் எஃப் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. ஸோ எஃப் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. அப்போது இங்கே தான் எஃப் போட்டாகணும். ரிமைனிங் இருக்குது 6 இங்கே தான் போட்டாகணும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப். ஸோ ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. வென் கவுண்டட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்க்கு லெஃப்ட் சைடு ஃபைட்டர்ஸ். எஃப்க்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1 2 3 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நம்ம தமிழில் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ தமிழ்லையும் அந்த மாதிரி தான் இருக்கும். 2 3. ஓகே யா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் என்பவர் டியின் உடனடியாக வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ எஸ் என்பவர் டியின் உடனடியாக வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் போட்டாச்சு. தென் இ என்பவர் கியூவின் எழுதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அது இப்போது தேவையில்லை, பிகாஸ் அந்த பாயிண்ட் எங்கன்னு சரியாக நம்ம கண்டுபிடிக்கல. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கியூ என்பவர் டியின் உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். கியூ என்பவர் டியின் உடனடியாக இடதுபுறம். தென் அதுக்கு முன்னாடி பாயிண்ட் பார்த்தோம்ல இயை பற்றி. இ என்பவர் கியூவின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். கியூவின் இடதுபுறத்தில் இரண்டாவது இ, அதையும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபிட்டர்ஸ். எஃப் என்பவர் கியூவின் வலதுபுறத்தில் மூன்றாவதாக உள்ளார். அப்போ இங்கே தான் எஃப். ரிமைனிங் வந்து 6. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கொஸ்டின் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்பின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும்போது, எஃப்க்கு இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? எண்ணும்போது எஃப்க்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பேர்? 1 2 3. ஸோ 3 பேர். ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். 5 ஃபார் எக்ஸாம்பிள் 20னா 5 5 பிரிக்கலாம், இல்லை 4 4 பிரிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 4 4 தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. இப்போ நான் 4 4 வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 லெட்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ டேஷ்லேருந்து ஜி வந்து சம் ரிலேஷன் இருக்கும். அதேமாதிரி ஜியிலேருந்து எங்கே நான் செக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். தென் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போடணும், கேக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எனக்கு வந்து எம்முக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ எனக்கு நல்லா பாருங்கள், ஐலேருந்து டேஷ்லேருந்து ஜிக்கு என்ன ரிலேஷன் தெரியல. பட் ஜிலேருந்து ஐக்கு பாருங்கள் +2 பண்ணுறாங்க. ஐலேருந்து கே பாருங்கள் +2 பண்ணுறாங்க. கேலேருந்து எம்முக்கு +2 பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு ஜிலேருந்து -2 தான் பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் லெட்டர் கண்டுபிடிக்க. ஜி வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ -2 பண்ணால் 5 வரும். 5 இஸ் நத்திங் பட் இ. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டேஷே வந்து பார்த்தீங்கன்னா இ. அப்போ எனக்கு இயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இப்போயே ஓரளவுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ விச் மீன்ஸ் 50% கிடச்சிருச்சு. இன்னொரு லெட்டர் கண்டுபிடிச்சா எனக்கு கன்ஃபார்ம். தென் நம்ம இப்போ செகண்ட் லெட்டர் போயிடலாமா? ஸோ செகண்ட் லெட்டரில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு பியிலேருந்து நான் இப்போது டேஷுக்கு வரணும். தென் டேஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிக்கும் எஃப்க்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பியிலேருந்து எஃப்க்கு பாருங்கள் 4 +4 பண்ணுறாங்க. அப்போ இடையில இருக்கிற லெட்டருக்கு வந்து +2 தான் பண்ணியிருக்கணும். அப்போ பியிலேருந்து
+2 பண்ணுங்க. வாட் வி கெட் டி. ஓகேங்களா? அப்போ செகண்ட் லெட்டர் டி தான் வரணும். பிகாஸ் அப்போ டியிலேருந்து நீங்கள் +2 பண்ணினா உங்களுக்கு எஃப் வரும். ஸோ எஃப்லேருந்து +2 பண்ணுங்க, உங்களுக்கு ஹெச் வரும். ஹெச்லேருந்து +2 பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஜே வரும். ஸோ இப்போ என் கணக்கு கரெக்டாக இருக்கா? ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் லெட்டர் வந்து ஜியாக தான் இருக்கணும், சாரி டியாக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணாலும் பிரித்து போட்டாலும் எப்படி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ சால்வ் பண்ணுங்கள். பட் எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பாருங்கள் ஃபிட்டர்ஸ் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் தான் பண்ணியிருப்பாங்க. +9 தென் 10 பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இதுக்கும் பாருங்கள் ஃபிட்டர்ஸ் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். 13 பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 13 தானே? எஸ் 13 தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இப்போ இதுலேருந்து 9 பண்ணிட்டாங்க. தென் இதுக்கு வந்து 10 பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே 11, 12, 13 தான். ஸோ இப்போ 11 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 481. தென் 481லேருந்து நீங்கள் 12 பண்ணிங்கன்னா 93 வருது. ஓகேங்களா? அப்போ 481 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் 5th இமேஜ்னு கேட்டுறாங்க. அப்போ செகண்ட்லேருந்து தேர்டு பார்க்குறீங்களா? அந்த லாஜிக்கை வந்து இங்கே 4th-லேருந்து 5th நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி பிரவீன் கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ இந்த 5 எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், கீழே வந்திருக்கா? ஓகேங்களா? அப்போ இந்த கேவும் நம்மளுக்கு கடைசியாக கீழே வரணும். ஸோ அப்போ கடைசியாக வர மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு 3 ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதை இப்பயே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுமாதிரி கீழே வந்து கேடி அதெல்லாம் காமனாக இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இங்கே இந்த 5M வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 லெட்டர் மட்டும் நான் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாருங்க, அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தது. நெக்ஸ்ட் டயக்ராமில் மேலே பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு தெரியுது. ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராம் பார்க்குறோம், இப்படி இருக்கு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கீழே பார்த்த மாதிரி எந்த டயக்ராமில் இருக்குன்னு பாருங்க, ஒரே டயக்ராமில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் 2 தான். ஸோ இப்போ எனக்கு இப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின், நத்திங் டு வரி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 18th கொஸ்டின், பிளட் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டுருங்க ஃபைட்டர்ஸ். இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா மெயினாக இந்த A+B A-B கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் A to B கரெக்டாக போதான்னு மட்டும் செக் பண்ணிங்க. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். தென் நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா ஹவு P இஸ் ரிலேட்டட் டு T. ஓகேங்களா? அதுதான் கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின், சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ப்ளஸ் சிம்பிளா? ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா டாட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா P இஸ் த டாட்டர் ஆஃப் யாருக்கு? Qக்கு. ஓகேங்களா? போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட்டு சிம்பிள் இருக்கு. இன்ட்டு சிம்பிள் நத்திங் பட் வாட் அ ஒய்ஃப். ஸோ Q இஸ் த ஒய்ஃப் ஆஃப் யாருக்கு? ஆருக்கு. ஆர் தான் ஹஸ்பண்ட் அப்போ. ஓகேங்களா? தென் மைனஸ் சிம்பிள் இருக்கு. மைனஸ் இஸ் அ பிரதர். ஸோ ஆர் இஸ் அ பிரதர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? தென் டிவைட் சிம்பிள் இருக்கு. டிவைட் சிம்பிள் என்னப்பா? ஃபாதர். ஸோ எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் யாருக்கு? டீக்கு. சூப்பர். இப்போ கொஸ்டின் என்ன? ஹவு P இஸ் ரிலேட்டட் டு T. ஸோ நீங்களே பாருங்க, ஃபாதரோட பிரதரோட டாட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபாதர்ஸு பிரதர்ஸு டாட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். எங்கே இருக்குன்னு தெரியுதா? ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் டாட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குப்பா. எஸ், யா, கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் 20 செகண்டில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்களே பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் எடுத்துப்போம். ரைட்டு, யா. ஸோ இந்த மாதிரி இருக்கா? இதில் வந்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 4 முக்கோணம் வரணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். தென் 2 வந்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி, அதாவது சென்டர் முக்கோணம் மட்டும் பேசுகிறேன் நான். ஓகேங்களா? இங்கே ஒரு முக்கோணம் இருக்குல்ல, அப்போ இங்கேயும் ஒன்று வரணும், இங்கே ஒன்று வரணும், இங்கே ஒன்று வரணும். அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா? யா, இது 2 மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இது கீழே பார்த்த மாதிரி இருக்குது, இதுவும் மேலே பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி, மேலே கீழே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டாட் மட்டும் பாருங்கள்,
நம்மளுக்கு இங்கேயே 2 டாட் வந்திருக்கா சர்க்கிள். அந்த மாதிரி நம்மளுக்கு 8 சர்க்கிள் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 8 சர்க்கிள் வரணும்னா இதில் கிடையாது, இதுலேயும் இல்லை. அண்டு இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே வந்து 6 தான் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள் 3, 3, 6 தான் இருக்குது. பட் இதில் மட்டும்தான் நம்மளுக்கு 8 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். அண்டு சிலாகிசம் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஆல் ஆனியன்ஸ் ஆர் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஆனியன்ஸ் ஆர் பொட்டேட்டோஸு போட்டாச்சு. தென் நோ பொட்டேட்டோ இஸ் டொமேட்டோ. ஓகே. நோ பொட்டேட்டோ இஸ் டொமேட்டோ. தென் நோ பொட்டேட்டோ இஸ் கார்ன். ஓகே, சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஸோ ஈஸி தான். ஸோ இப்போ டேஸ் உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆனியன். ஓகேங்களா? ஆனியன். தென் வெளியே இருக்குது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. தென் நோ பொட்டேட்டோ இஸ் டொமேட்டோ. இது வந்து டொமேட்டோ. நோ பொட்டேட்டோ இஸ் டொமேட்டோ. தென் நோ பொட்டேட்டோ இஸ் கார்ன். ஓகேங்களா? இது வந்து கார்ன். ஸோ நோ ஆனியன் இஸ் டொமேட்டோன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? நோ ஆனியன் இஸ் டொமேட்டோ. நோ ஆனியன் இஸ் டொமேட்டோ கரெக்ட் தான். பிகாஸ் சி இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சி ஃபைட்டர்ஸ், இது வந்து பொட்டேட்டோ ஃபைட்டர்ஸ். அவங்க வந்து நோ ஆனியன் இஸ் பொட்டேட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் அது வந்து கரெக்டுன்னு சொல்கிறேன்னா, சி பொட்டேட்டோ சரி ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பொட்டேட்டோக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பொட்டேட்டோக்குள்ளே தான் ஆனியனே இருக்குது. சின்ஸ் நோ பொட்டேட்டோ இஸ் டொமேட்டோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனுக்கும் பொட்டேட்டோவுமே வராதுன்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியும். அது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு தான் இவங்க கன்க்ளூஷனில் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கன்க்ளூஷன் 1 இஸ் த கரெக்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சம் கார்ன்ஸ் ஆர் டொமேட்டோன்னு சொல்கிறாங்க. சி கார்னுக்கும் டொமேட்டோக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. டேரெக்டாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் அதை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. சி கன்ஃபார்மாக அது வந்து ட்ரூவாக இருக்க 100% சான்ஸே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது சம் கார்ன்ஸ் ஆர் டொமேட்டோன்னு சொல்கிறது 100% தப்பு ஃபைட்டர்ஸ். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1-4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3யா? எஸ். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எல்லாமே 10th லெவல் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எம்டிஎஸ் இந்த ஜிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th லெவல் எக்ஸாம் தான். அதனால் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எதை பற்றியுமே வரி பண்ண வேண்டியதே இல்லை. ரீசனிங்கில் எனக்கு தெரிஞ்ச உள்ள நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க 100% சான்ஸ் இருக்குது, நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ முக்கியமான வார்த்தையே இதில் வந்து ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். கொஷின்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக கொஷின்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.